ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு ஆரம்பத்திலே குரு பெயர்ச்சி அடைந்து உச்சம் அடைகிறாரு. இந்த ராஜகிரகம் உச்சம் அடைய போகிறதுனால பாத்தீங்கன்னா உலக அளவுல பெரிய மாற்றங்கள் ஏற்படதான் போகுது. மக்கள் தனக்கு தேவையானதை ஒரு கிளர்ச்சி உண்டாக்கி ஒரு போராட்டத்தோட தனக்கு தேவையானதை அரசனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமா தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, மக்கள் துன்புறுத்தினாலும் சரி, மக்கள் துன்பப்பட்டாலும் சரி, அரசன் அந்த இடத்துல சரியான ஆட்சி கொடுக்கலைனாலும் சரி, அந்த இடத்துல அரசனுக்கான புரிதலை உண்டாக்கி அவருக்கு அந்த தண்டனையை ஏற்படுத்தி கொடுத்து, அதற்கப்புறம் மக்கள் தன்னுடைய தன்னெழுச்சியால அவங்க சுதந்திரமா வாழக்கூடிய காலகட்டமாக தான் இந்த பராபவ ஆண்டு இருக்கும். இந்த பராபவ ஆண்டு என்பது இந்த ஆண்டு ஏப்ரல் 14 முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13 வரைக்கும் இருக்குங்க. ஆக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மக்கள் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் துன்பம் அதிகமா அடைந்தாலுமே அதுல இருந்து அவங்க மீண்டு வெளிவருவாங்க. அரசும் அரசு அதிகாரிகளும் சரியான புரிதல் இல்லாம அவங்க அந்த ஆட்சியை நடத்தி வந்தாலும் சரி, மக்கள் அதற்கு தகுந்த பாடம் புகட்டின அப்புறம் அவங்களும் அவங்களுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டு மக்களுக்கு நல்ல வழியில உதவி பண்ணுவாங்க. நல்ல ஆட்சி பிற்காலத்துல ஏற்படுங்க. ஆக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கிளர்ச்சிகள் அதிகமா ஏற்படும், போராட்டங்கள் அதிகமா ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜகிரகமான குரு கடக ராசியில உச்சம் அடையும் போது அப்ப சந்திரனுடைய காரகத்துவமும் முக்கியம் பெறுது. ஆக நீர் மற்றும் திரவம் சார்ந்த துறைகள் எல்லாம் அதிகம் பேசும் பொருளாக உலக அளவுல பேசப்படுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களுக்குமே சரி, தான் செய்யக்கூடிய வேலையிலையும் தொழிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பரிணாம வளர்ச்சியை பார்ப்பாங்க. அதாவது இத்தனை நாள் இருந்ததை விட இப்ப இன்னும் கொஞ்சம் அந்த பரிணாம வளர்ச்சி இன்னும் அதிகமா மேம்படும். நிறைய பேருக்கு வந்து வேலை தொழில்ல ஃபீல்டே மாறுற மாதிரியான சூழல்களும் ஏற்படுதுங்க. ஆக உலக அளவுல இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தனிப்பட்ட முறையில நம்ம ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட போகுது, எந்த காலகட்டம் நமக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்றதை நாம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லணும். அதாவது உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகுது. இருந்தாலும் உங்க ராசி அதிபதி அங்கேயே இருக்க போறது இல்லைங்க. மே 11ஆம் தேதி உங்க ராசி அதிபதி உங்க ராசிக்குள்ள நுழையும் போது உங்களுக்கு அந்த கம்பீரம் வரும். ஏன்னா உங்களுடைய யோக கிரகமான சூரியன் உங்க ராசியில உச்சம் அடைகிற மாதிரிதான் ஆண்டு தொடக்கமே இருக்குது. ஆக உங்களுக்கு இந்த ஆண்டு கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. இல்ல ராசி அதிபதி செவ்வாய் உங்களுடைய வீட்டிலேயே ஆட்சி புரிகிறாரு, அதுவும் சூரியனோடு இணைவு பெற்று. அதே மாதிரி 12ஆம் இடத்துல சனி இருந்து நிறைய தொந்தரவுகளும் செலவுகளும் வைத்திருந்தாலும் அது அப்படியே நீடிக்க போகிறது இல்லை. ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி குரு உச்சம் அடைகிறாரு. குருவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோக கிரகம் தான். அவரு உங்களுக்கு 4ஆம் வீட்டுல உச்சம் அடைகிறாரு. அப்ப 4ஆம் வீட்டுல உச்சம் அடைந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டை பார்வை செய்யறதுனால வெளிநாட்டுக்கு நீங்க யாரெல்லாம் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்களோ, இல்ல தூரதேச பயணத்துக்கு பிளான் பண்ணியிருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சாதகமா இருக்குங்க. உங்களுடைய டிராவலிங் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகம் கிடைக்க போகுது, நல்ல லாபங்கள் அதிகரிக்க போகுதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இரவு நேர தூக்கம் ரொம்பவே டிஸ்டர்பா இருந்தது, எங்களால சரியா தூங்க முடியல, எங்களால எதுலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு மேஷ ராசினர் கடந்த ஆண்டு ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த பிரபவ ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே நல்ல அமைப்போடு தான் ஆரம்பமாயிருக்கு. அதனால இந்த ஆண்டு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்பவே பலிதமாகும். அதுவும் 4ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறாருன்றதுனால வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணின்னு இருக்க மேஷ ராசினருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வீடு, ப்ராப்பர்ட்டி, நிலம் வாங்கக்கூடிய, அதாவது சொத்து அமையக்கூடிய யோகம் இந்த ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் இதற்கான செலவுகள் சுப செலவுகளாக ஏற்படும். கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள்ன்றது ரொம்ப விரயமா ஏற்பட்டிருக்கும், தேவையில்லாத செலவுகளா நஷ்டமா ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த ஆண்டு தொடக்கமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செலவுகளா இருக்கு. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதே மாதிரி குரு அதிசாரமா அக்டோபர் 31ஆம் தேதி உங்களுக்கு 5ஆம் வீடான சிம்ம ராசியில நுழையிறாருங்க. இந்த இடம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏற்கனவே கேது இருக்குது. உங்களுக்கு ஒரு விதமான குழப்பத்தையும் மன வருத்தத்தையும் குடும்பத்துல ஏற்படுத்தி கொடுத்துருக்கும்.
ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, சரியான புரிதல் இல்ல. இவங்கலாம் இவ்வளவுதானா? அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தையும், வருத்தத்தையும் குடும்ப நபர்கள் மீது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அ அதெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப மாறும். அவங்க இப்படிதான் இருந்தாலும் என்ன? நம்ம உறவு தானே! அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸ் புரிதல் உங்களுக்கு உண்டாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்க மூலமாவே உங்களுக்கு ஒரு நல்ல பயன்களும் ஏற்படும். அதே மாரி ரொம்ப நாளா குழந்தைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு இறுதியில கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்குங்க. அதனால மேஷ ராசினருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு முழுக்கவே ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, குடும்ப உறவுகள்ல இருக்க சிக்கல்கள் எல்லாமே விலகுது. 12ல இருக்கும் சனி உங்களுக்கு இத்தன நாள் ஒரு தொந்தரவு குடுத்திருப்பாரு. ஒரு வேலையில ஒரு டென்ஷன், நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தியிருப்பாரு. இப்ப எப்படி இருக்க போதுன்னா, அந்த இடத்துல குரு பார்வை படுறதுனால, உங்களுக்கு வேலை சுமை அதிகரித்தாலுமே கூட, உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு நல்ல லாபங்களும், நல்ல அதிர்ஷ்டங்களும் உருவாகக்கூடியதா இருக்கு. அதாவது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, உங்க கூட இருக்கிறவங்களோட வேலையும் சேர்த்து நீங்க செஞ்சிருப்பீங்க. பட் அதற்கான ரெகக்னிஷன் கிடைச்சிருக்காது. செய்ய வேண்டிய வேலையே 2, 3 வாட்டி சேர்த்து சேர்த்து செய்ற மாரி செஞ்சிருப்பீங்க. அதிக நேரம் எஃபோர்ட் போட்டு செஞ்சிருப்பீங்க. அதற்கான பலன்கள் நீங்க பெற்றிருக்க மாட்டீங்க. பட் இப்ப எப்படி இருக்கும்னா, நீங்க ஏதாவது எஃபோர்ட் போடுறீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு பலன் கிடைக்குது. நெறைய பேருக்கு வேலையில மாற்றம் ஏற்படுதுங்க. அதனால ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க இந்த வேலையில இப்ப ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு இருக்குதுன்னா, அனுசரிச்சுட்டு போறது நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையில மாற்றம் இருக்குது. இன்னர்லயே நீங்க வந்து உங்களுடைய ஆஃபீஸ்க்குள்ளேயே, உங்களோட கம்பெனிக்குள்ளயே நீங்க இன்னர் ஷிஃப்ட் ஏதாவது மாத்திக்கணும், ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும், உள்ளுக்குள்ளேயே சேஞ்ச் பண்ணிக்கணும்னாலும் நல்ல மாற்றம் இருக்குது. இல்ல நான் வெளியே ஏதாவது ஃபீல்டே மாத்திட்டு போறேன் அப்படின்னாலும் சரி, அதற்கும் நல்ல மாற்றமா இருக்கு. அது உங்களுக்கு லாபகரமாவும் இருக்குது. 12ஆம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு குடுத்தாலும் சரி, இப்ப அங்க குரு பார்வை இருக்கிறதுனால, அங்க எந்த ஒரு பிரச்சனை, சிக்கல் இருந்தாலும் சரி, அதற்கு தீர்வு கிடைச்சிடுதுங்க. அதனால 12ஆம் இடத்துல இருக்க சனிய நினைச்சு கவலைப்பட வேணாம். உங்க ஹெல்த்ல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. கால்ல அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நடக்கும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே மாரி இந்த ஆண்டு இறுதியில பார்த்தீங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி அடையுது. அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி கேது உங்களுக்கு 5ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டிற்குள் நுழைகிறார். அதே மாரி உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு லாபஸ்தானத்துல இருந்தவர் தொழில் ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்துக்கு நுழைகிறார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை தொழில்ல ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். வேலையில ஏதாவது மாற்றம் ஏற்படணும்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க வந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஆண்டு இறுதியில கிடைச்சிடுங்க. குரு அதிசாரமா உங்களுக்கு 5ஆம் வீட்ல நுழைய போறாருங்க. அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, குழந்தை பாக்கியங்கள் கிட்டும்னு. அதே மாதிரி லவ் பண்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்துல நீங்க வந்து உங்க வீட்ல பேசி நீங்க அனுமதியும் வாங்க முடியும். அவங்க வந்து உங்களுடைய லவ்வுக்கு கிரீன் சிக்னல் குடுக்கக்கூடிய காலகட்டமாவும் இருக்குது. குரு அதிசாரமா அ சிம்ம ராசியில நுழைந்தாரு. திரும்பவும் டிசம்பர் 13ஆம் தேதியிலிருந்து வக்ரகதி அடைந்தாலுமே, ஜனவரி 20 வரைக்கும் சிம்ம ராசியில தான் இருக்காரு. அதாவது 5ஆம் வீட்லயே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள்ல குரு இருக்கிறது உங்களுக்கு நல்ல யோகத்தை குடுக்குது. அதாவது என்னன்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான பாக்கியங்கள்லாம் நீங்க பெற்று இருக்கீங்களோ, கடந்த ஜென்மத்துல, அது எல்லாமே இப்ப அனுபவிக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. அதனால இந்த ஆண்டு இறுதியிலிருந்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யோகங்கள் அமையக்கூடிய காலகட்டமா இருக்கு. நீங்க நெறைய புண்ணியங்கள் சேர்த்திருந்தீங்கன்னா, அத்தனை புண்ணியங்களும் அந்த காலகட்டத்துல அனுபவிப்பீங்க. பாவங்கள் இருந்தா அது நீங்க தான் பொறுப்பு. அதுக்கப்புறம் குரு வக்ர நிவர்த்தி அடையிறது மார்ச் 13ஆம் தேதி. மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. அப்ப திரும்பவும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல நுழைஞ்சிடுறாரு. ஆக உங்களுக்கு வந்து குடும்பத்துல ஓரளவுக்கு அனுசரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. லேடீஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. சரிங்களா? இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி பிரபவ ஆண்டு. கடக ராசியில தான் குரு உச்சம் அடைகிறாரு. ஆக குருவுக்கும் கடக ராசினருக்கும் வந்து முக்கியத்துவம் அதிகமா இருக்குது இந்த ஆண்டு. அதனால டீச்சிங்ல இருக்கவங்க, பேங்கிங்ல இருக்கிறவங்க, பெரிய பெரிய அந்தஸ்து, உயர்வு பதவியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு மிகவும் முக்கியத்துவம் நிறைந்ததா இருக்கு. அதே மாதிரி லேடீஸ்க்கும் சரி, இந்த ஆண்டு ரொம்பவே முக்கியமா இருக்குது. லேடீஸ் யாராவது வந்து வேலைக்கு புதுசா போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு இறுதியில உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருதுங்க. பயன்படுத்தி
பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆண்டு மேஷ ராசியினருக்கு ஓரளவுக்கு சுப பலன்கள் நிறைந்த ஆண்டா இருக்கு. விட்டு கொடுத்து போறது நல்லது. சின்ன சின்ன விஷயத்த நீங்க கொஞ்சம் பெரிதுபடுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையே கண்டி. ஆனா கடந்த ஆண்டு கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னும் போது அந்த இடத்துல விட்டு கொடுத்து போயிடுங்க. மிச்சம் இருக்கிற அந்த கஷ்டமும் பிரச்சனையுமே கூட உங்களுக்கு எங்கேயுமே பாதிப்பு ஏற்படுத்தாது. அதே மாதிரி மாணவர்கள் கண்டிப்பா உங்க படிப்புல அதிக கவனம் செலுத்தணுங்க. 4ஆம் இடத்துல குரு இருந்தாலுமே கூட உங்களுக்கு அப்பப்ப அந்த தொந்தரவுகள் அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்துல இருக்க கேது. அதே மாதிரி 12ஆம் இடத்தில் இருக்கும் சனி அப்பப்போ உங்களுக்கு மந்த நிலையை கொடுத்துருவாரு. உங்களுக்கு கைட்லைன்ஸ் அடிக்கடி கிடைக்கும். இந்த கைட்லைன்ஸை நீங்க பிடிச்சி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும், நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ மேஷ ராசினருக்கு இந்த ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. சுப செலவுகள் ஏற்பட போகுது. இப்போ வீடு வாங்கணுன்றதுனாலும் சரி, வண்டி வாங்கணும்னு ஏற்பாடு இருந்தாலும் சரி, தாராளமா இந்த ஆண்டுல நீங்க முயற்சி எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆண்டு லாபகரமா தான் இருக்கு. மேஷ ராசியினருக்கு இந்த பிரபவ ஆண்டுல எந்த மாதிரியான வழிபாடு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கணும்னா, அதாவது பழனி முருகனை நீங்க வழிபாடு பண்ணுங்க. அதுவும் ஆண்டி கோலத்தில் இருக்கும் பழனி முருகனை வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே அவர் தொடக்கி எடுத்துருவாரு. எப்பவுமே ஆண்டி கோலத்துல நீங்க வழிபாடு பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பவும் ராஜ அலங்காரத்துல முருகரை நீங்க பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தான் வரணுங்க. ஆண்டி கோலம்ன்றது ரொம்பவே முக்கியம் மேஷ ராசினருக்கு. அதனால ஆண்டி கோல வழிபாடும் பண்ணிடுங்க. ராஜ அலங்காரையும் பார்த்துட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.